Hi my families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கருதுக்கிறேன். எல்லாருக்குமே ஜெஜக்நாத் நமஸ்கார். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், பட் அது வந்து எனக்கு வந்து பெருசாக தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் உங்ககிட்டயுமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த ஏதோ சைக்கோ மாதிரி ஆகிடுறது. ஆனால் கேமரா இல்லை அப்படின்னும் போது எனக்கு ஏதாவது தேவை, எனக்கு ஏதாவது இல்லை அப்படின்னும் போது அதை தெரியாமல் நான் ரொம்ப சஃபர் ஆகுறேன் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து செய்வார். அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அவரை கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்து நடந்துச்சு. என்னடா இவன் ரொம்ப நேரம் வந்து வளவலன்னு பேசிக்கிட்டே அப்படின்னு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிஜமாகவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்போர்ட் பண்ண நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ப்ளீஸ் இது பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வந்து அது எல்லாமும் வந்து வீடியோ கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னோடய ரெவென்யூ இல்லைன்னா இது நான் வேலைக்கு போகிற எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாது இது வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து டிஃபன் வந்து கிடையாது. அதனால் அவங்க இது வந்து எனக்கு தெரியாமலே வந்து டிமார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றது பார்க்கலாம். முதல்ல வந்து காமி காட்டு. இங்கே பாருங்கள், பிரியாணி 140 ரூபாவா? இங்கே பாருங்கள், பிங்கோ டெரிமிடே. வேணாம்ப்பா, வேணாம். பிங்கோ டெரிமிடே. அதுக்கப்புறம் வந்து டார்க் ஃபேண்டி சாக்லேட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கியா? லேஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள், குழம்பு ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம வந்து பொரியல் போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸே இருக்காது. அதனால் அவர் வந்து இது வந்து டெப்பர் வேறு தான், பிளாஸ்டிக் கிடையாது. பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா திக்காக இருக்குது பாருங்க, டெப்பர் வேறு சொல்லுவாங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, இது ஒன்று. இது எவ்வளோ? சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ண நல்லா இருக்கு. ஓப்பன் பண்ண பார்க்கல, நல்லா இருக்குன்ட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. 39 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது 3யுமே 39 ருபீஸ் தானா? வாவ், செம்மையாக இருக்குல்ல, நல்லா திக்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இது என்னதுங்க? பிஸ்கெட்டா? இது வந்து இந்த மஞ்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ஃபேவரெட்டு. அது எவ்வளோ? 45 ருபீஸா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மைதா மாவு 2 கிலோ, கோதுமை மாவு 2. அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு 1.5 கிலோவா? பருப்பு. இது வந்து பாசிப்பருப்பு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நானே ஷாக் ஆகிட்டேன், இவர் இந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. அதுவும் அவங்க ஊருக்கு வந்து ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க கூட வந்து போயிருந்தாங்க, அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படி ஞாபகம் வந்துச்சு டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு? வாய்ஸே வர்றதில்லை இதுக்கு மேலே. அதை ஓப்பன் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வராங்க. பஞ்சா இருக்குல்ல, பல்கா
நான் இதை பார்த்துட்டு சோப்புன்னு நினச்சிட்டேன். நான் ஓப்பன் பண்ணிது, பிங்க் ஓப்பன் பண்ணு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ மை காட், இங்கே பாருங்களேன், மொறுன்னு இருக்கும். இது நல்லாக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இவர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது எனக்கு வந்து ஒரு சந்தேகம் தான். ஏன்னா 602 ரூபா. இதில் டோட்டல் பில்லு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. இவர் வந்து எனக்கு வந்து வாங்குவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டிஃபன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது வந்து எப்படின்னா, ஏதாவது சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை டிஃபன் பாக்ஸ் மறந்து நம்ம கழுவாமல் போயிடுறோம் அப்படின்னா உடனே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இருந்துச்சான் பேக் மாதிரி, அது வந்து சின்னதாக இருந்ததால் அது அதுவும் வாங்கிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்து போகலைங்களா, நான் நினச்சிட்டு வந்தேன்னா எப்படியோ எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு வந்து மைண்டை வந்து இது பண்ணி வாங்கியிருக்காங்கன்றத எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருக்குது. என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நிஜமாகவே இந்த வாட்டி. எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய வாட்டி வந்து அவங்கக்கிட்டே வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக அவர் எனக்காக இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்தளவுக்கு ஹாப்பின்னா வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் பிரியாணி சாப்பிடும்போது பார்க்கலாம். அவர் எப்போவுமே சரி வெளியில் சாப்பாடு எடுத்து கொண்டுட்டே வர மாட்டார். இன்றைக்கி என்னென்னு தெரில, பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி காளான் கிரேவி வந்து செஞ்சுருந்தோம். அதனால் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து அந்த சண்டே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து நான்வெஜ் எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நேற்று வீடியோவில் வந்து அலர்ஜி ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே இதாகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் முன்னாடி ஒரு அலர்ஜிக்கான டேப்லெட் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அது சாப்பிட்ட உடனே எனக்கு இது ஃபுல்லாகவே வந்து கம்மி ஆகிடுச்சு. கழுத்தில் கூட எதுவுமே போடல. அந்தளவுக்கு வந்து எனக்கு அலர்ஜி வந்து ரொம்ப ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இது சாப்பிடுங்க சிஸ்டர், அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பட் ஆனால் அதை என்ன பண்ணாலும் இதாக மாட்டேங்குது. முதல்ல வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். போனதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறதுனால லீவ் போட முடியாது. இப்போ தான் போயிட்டுருக்கேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு சாயந்தரமாக போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக போனேன்னா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்றதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஓகே, நாங்கள் சாப்பிடும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சண்டே ஸ்பெஷல் ஹைதராபாத்தா. அதுக்குள்ள பீஸ் எதுவும் இல்லையா? மிக்ஸ் பண்ணுங்க. காட்டு. நான் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டேங்க. இப்போ வந்து சாப்பிடுவான்னு சொல்கிறாரு. வாவ், 1 பீஸ் 2 பீஸ் லெக் பீஸா? அடேங்கப்பா, லெக் பீஸ் முட்டை கொடுக்கலையா? ଆମ ଓଡ଼ିଶା ଲୋକ ବା ଗୋଟେ କରୁଛି ସେଇ ହୋଟେଲରେ ନୁହଁ? வாவ், ସେଇ ଓଡ଼ିଶା ବା. ஒடிசா பையன் பண்ணதா? ହଁ, ஒடிசா பையன் பண்ணதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ சாப்பிடு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். மதியம் சாப்பாடு நாங்கள் பிரியாணியில் முடிச்சுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்டுப்பேன். மற்றபடி ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிடட்டும். ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
କିଛି ନାହିଁ କିନ୍ତୁ இது ଅଧିକା ପଇସା ସେଇ ଯୋଗୁଁ நல்லா இருக்கு. ଆଉ ଗୋଟେ ଚିକେନ୍ ଓଡ଼ିଶା ଲୋକଟା ତ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷர்ட் போடல அதனால. இவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல் டேவே வந்து தூங்கின மாதிரி தான் ஆகிடுச்சு. என்னால் வீடியோ கூட வந்து இன்றைக்கி எடுக்கவே முடியல. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நான் எந்த கம்பெனி போனாலும் ஒரு வாரம் கண்டினியூஸாக போனதே இல்லை. ஆனால் இந்த கம்பெனியில் ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் போடாமல் நான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு வந்து 1ஆம் தேதி, நாளையிலேருந்து கண்டிப்பாக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்து போகணுன்றது என்னோடய ஆசை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒர்க் வந்து பரவாயில்ல தான். நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். எப்படி இருந்துச்சு அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவர் எனக்கு இதை வந்து செய்வார் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு துளி கூட எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அவர் அதை தானாக பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. இன்றைக்கி தூங்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே தூங்குறது தான் என்னோடய டாஸ்கே ஆகிட்டுருக்கு. காலையில் வந்து 8 மணிக்கு எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டிகிட்டு தொடச்சி பாத்திரம் கழுவிட்டு அவர் சமைச்சிட்டாரு. நான் போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டிக்கிட்டேன். ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேஸை பார்த்தா எப்படி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றது. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சார் ஐயோ என்ன வாய் ரொம்ப வளருது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய் எல்லாருக்கும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். பை பாய்.